சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது. மெட்ராஸ் மகாஜன சங்கம் அமைப்பை நிறுவிய காசலு லக்ஷ்மி நரசு செட்டி தன் செல்வத்தை எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்களில் தொலைத்து வறுமையின் பிடியில் சிக்கி இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று அறிந்து கொண்டபோது எத்தனை தியாகியர் இப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்ற பிரமிப்பு தான் ஏற்படுகிறது. 1857 சென்னை, செங்கல்பட்டு, திருநெல்வேலியில் ஏற்பட்ட எழுச்சிகளை பற்றி சொன்னீர்கள். வேறு எங்கெல்லாம் இப்படி கிளர்ச்சிகள் ஏற்பட்டன தாயே? தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பரவலாக இப்படி ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. இந்த கிளர்ச்சிகளை சுவாமிகள் முதல் சாமானியர்கள் வரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலைமை தாங்கி நடத்தி சென்றார்கள். சுதந்திரப் போரின் தொடக்க காலத்திலிருந்தே கோயம்புத்தூர் பகுதியில் மக்கள் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலையிலேயே இருந்தார்கள். 1801 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கலகங்களில் கோவை மலபார் கூட்டமைப்பின் வழியே இந்த பகுதியில் பெரும் கலகங்கள் வெடித்திருந்தன. அப்போதிருந்தே மக்களிடம் போராட்ட உணர்வை தூண்டிவிட்டு மக்களை பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒருங்கிணைக்கும் பணியில் தலைவர்கள் பலர் ஈடுபட்டிருந்தார்கள். 1857 போராட்டத்தின் போதும் ஜூன் மாதம் பம்பாய் வழியாக கோவைக்கு வந்தான் தில்லி அரச பிரதிநிதியான ஷேக் அப்துல்லா. அவன் தில்லி நடத்தும் போரை கோவையிலும் பரப்ப முயன்றான். அவனை குறித்து அறிந்திருந்த பிரிட்டிஷார் உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஓர் எச்சரிக்கை அறிக்கை அனுப்பி வைத்தார்கள். அதன்படி அவன் தில்லியில் இருந்து வந்த சந்தேகப் பேர் வழி என்று குறிப்பிடப்பட்டான். உள்ளூர் அதிகாரிகள் பரபரப்பு அடைந்தார்கள். கலகச் செயல்களில் அவன் ஈடுபட முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டான். கோயம்புத்தூர் ஆட்சியரின் கடும் மேற்பார்வையின் கீழ் அவன் வைக்கப்பட்டான். கோவை என்று மட்டுமல்ல, அதன் அருகில் உள்ள சிறு சிறு நகரங்களுக்கும் கலகச் சூழல் பரவியிருந்தது. அருகில் இருந்த சிறிய நகரமான பவானியில் பிரிட்டிஷாருக்கு எதிரான விடுதலை உணர்வு வேரூன்றி இருந்தது. ஆனால் மற்ற பல இடங்களையும் போல் புரட்சிக்காரர்களோ சிப்பாய்களோ இதன் பின்னணியில் இல்லை. முற்றிலும் வித்தியாசமாக ஒரு சுவாமிஜியும் அவரின் சீடர்களும் இருந்தார்கள். முல்பாகல் ஸ்ரீ பாதராஜ மடத்தின் பவானி கிளை மடத்தில்தான் அத்தகைய பரபரப்புகள் எல்லாம். 1857 அந்த மடத்தின் சுவாமிகள் தங்களது தர்மம் நசித்து போவதன் பின்னணி குறித்து சீடர்களிடம் எடுத்துரைத்த விதம் சீடர்களிடம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதுவே பிரிட்டிஷாருக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்கும் போராட்ட பணியாகவும் மாறிவிட்டது. கர்நாடகத்தின் கோலார் பகுதியில் உள்ள முல்பாகல் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற பகுதிதான். இங்கே 15ஆம் நூற்றாண்டில் புராணங்களில் புகழப்படும் துருவனின் அவதாரமாக போற்றப்பட்ட பாதராஜ தீர்த்தரின் சிந்தனைகள் மக்களிடம் ஆன்மீக ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. மாத்வ குரு பரம்பரை வழிவந்த பாதராஜர், வியாசராஜர் ஆகியோரை குருமார்களாக கொண்டு தென்னகத்தில் இதன் கிளை மடங்கள் பரவலாக எழுந்தன. இந்த மடத்துக்கு சேலத்தில் இன்னொரு கிளை மடமும் இருந்தது. பவானி மடத்தின் சுவாமிகளுடைய தர்மநெறி பேச்சு
மற்ற இடங்களிலும் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மடத்தின் சீடர்களும் பொதுமக்களும் குருஜி என்று மரியாதையோடு அழைத்தபடி அந்த சுவாமிகளின் பேச்சை மரியாதையுடனும் பயபக்தியுடனும் உள்வாங்கிக் கொண்டார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் கன்னட மொழி பேசுபவர்களாக இருந்தார்கள். பவானியில் உள்ள மடத்தில் அந்த சுவாமிகள் தினந்தோறும் பிரச்சாரங்களும் உபன்யாசங்களும் நிகழ்த்துவதும் அதனுடனேயே தேசபக்தியை கிளர்ந்தெழச் செய்யும் கருத்துக்களை எடுத்துச் சொல்வதும் அவை அங்கே கூடியிருப்பவர்களால் உள்வாங்கப்பட்டு பொதுமக்களிடம் தமிழிலும் கன்னடத்திலும் பரப்பப்படுவதும் வாடிக்கையாகிப் போனது. அப்படித்தான் ஒரு பெருங்கூட்டம் அந்த கிளர்ச்சியில் ஒன்று சேர்ந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.